ஹலோ மக்களே, எல்லா பெண் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் சார்பாகவும் நானும் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மான்ற முறையிலையும் இதை பற்றி நான் பேசுகிறேன். சமீபத்தில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்தில் +2 மாணவி அநியாயமாக உயிரிழந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை தர்ம முனீஸ்வரன்ற ஒரு நபரை CCTV கேமரா உதவி மூலமாக குற்றவாளியாக கைது பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு காவல்துறைக்கு என்னோட பாராட்டுக்கள். ஆனால் அது மட்டும் பத்தாதுங்க. என்னங்க நடக்குது நம்ம நாட்டில்? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ வரைக்கும் இது மாதிரியான நியூஸ்களை நம்ம கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? சட்டங்களும் தண்டனைகளும் ஏன் இன்னும் கடுமையாக்கப்படலை? அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றவாளி மேலே பல வழக்குகள் இருக்குது. கோவில்பட்டியில் ஒரு பாட்டியை இதே மாதிரி கொலை பண்ண வழக்கில் அவன் ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருங்க இவனெல்லாம் வெளியே விடுறாங்க? வெளியே வந்ததுனால தான் இப்போ ஒரு உயிர் அநியாயமாக போயிடுச்சு. ஒரு அப்பா அம்மா அவங்களோட பொண்ணை இழந்துட்டாங்க. இனிமேலாச்சும் இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுறவங்க வெளியவே வராத மாதிரி தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். தண்டனைகள் கடுமையானாதான் தப்புகள் குறையும். தப்பு பண்ண நினைக்கிறவங்க நமக்கும் இதே மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுப்பாங்கன்ற பயத்தினால தப்பு பண்ண மாட்டாங்க. யாரையுமே நம்ப முடியறது இல்லைங்க. ரிலேட்டிவ்ஸ் அப்படி பண்ணிட்டாங்க, நெய்பர்ஸ் அப்படி பண்ணிட்டாங்க, நாங்கள் நம்பி தானே அனுப்பணும் அப்படின்னு நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின், பார்க்குன்னு பப்ளிக் பிளேசஸில் கூட வயசு வித்தியாசமே இல்லாமல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்துட்டு தானே இருக்குது. நம்ம அதை நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்மளை மாதிரி பேரண்ட்ஸ் டெய்லி பயந்து தாங்க ஒவ்வொரு பிளேஸுக்கும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு. இந்த நிலைமை கண்டிப்பாக மாறணும். அதுக்கு சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படணும். என்னோட மன ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. லைக்ஸ்க்காகவோ ரீச்க்காகவோ நான் இதை பண்ணலை. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.